Hey students, welcome back to our science class. So in this class we will discuss about carbon and compound, soap and detergent. Okay, so first soap. The soaps are sodium or potassium salt of long chain carboxylic acid called fatty acid. இப்போ சோப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம். சோப்புனா என்ன அப்படின்னா, சோப்புன்றது சோடியம் அல்லது பொட்டாசியத்துடைய சால்ட். அது கூட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபேட்டி ஆசிட் ஆட் ஆகிருக்கும். இந்த ஃபேட்டி ஆசிட்ன்றது லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் லாங்காக இருக்கும். அந்த லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபேட்டி ஆசிட். ப்ளஸ் அப்போது சோப்புன்றது ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ்ஸு சால்ட். ஓகேவா? The soaps are mainly classified into two categories. The first one hard soap and then second one soft soap. Hard soap na enna sir appadina, the soaps are prepared by saponification of oil or fat. நம்ம oil எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் or fat எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். The fat கூட sodium hydroxide, அப்போ oil plus sodium hydroxide or fat with sodium hydroxide, oil with sodium hydroxide or fat with sodium hydroxide. sodium hydroxide salt ஆட் ஆயிருந்தா அது ஹார்ட் சோப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட் சோப் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க? ஒன்லி வாஷிங் பர்பஸ். ஒன்லி washing purpose. Then soft soap. அப்போ soft soap பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட். The soaps are prepared by saponification of oils or fat with இங்கே என்ன இருக்கு? ஸோ இது வரைக்குமே காமன் saponification of oil or fat. இங்கே என்ன சால்ட்டு? சோடியம் ஹைட்ராக்சைடு சால்ட்டு. இங்கே பாருங்க பொட்டாசியம் சால்ட். அவ்வளோதான், பொட்டாசியம் சால்ட். பொட்டாசியம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தால் அது சாஃப்ட் சோப்பு, சோடியம் ஹைட்ராக்சைடு சால்ட் ஆட் ஆகிருந்தால் அது ஹார்ட் சோப். அப்போது சாஃப்ட் சோப் ஆர் யூஸ்டு இன், ஸோ இது எந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளீனிங் பர்பஸ், கிளீன்சிங் பர்பஸ். பாருங்க, இந்த பாத்திங் சோப் அப்படின்னு சொல்கிறேன்ல, பாத்திங் சோப் எல்லாமே சாஃப்ட் சோப். வாஷிங் சோப்புன்றது ஹார்ட் சோப். இப்போ நம்ம சோப்பு வாங்கி பாருங்க, பாத்திங் சோப்போ ஆர் வாஷிங் சோப்போ, அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுடைய பர்சன்டேஜ், சோடியம் ஹைட்ராக்சைடு பர்சன்டேஜ் பாத்திங் சோப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது சோடியம் ஹைட்ராக்சைடுடைய பர்சன்டேஜ் வாஷிங் சோப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடைய பர்சன்டேஜ் பாத்திங் சோப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்பு. இந்த சோப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போது சோப் மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீட்டிங் ப்ராசஸ். கீட்டிங்ன்றது நம்ம குடுவை முறை, இட் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இப்போவும் சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? The kneading process contain the first step saponification of oil. இந்த சோப்பு ஆக்கள் வினையில் பயன்படுத்தக்கூடிய ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் சால்டிங் அவுட் ஆஃப் சோப். இது டூ ஸ்டெப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம ஆயில் எடுத்துக்கிறோம், ஆயிலோ ஆர் ஃபேட்டோ. இப்போ கோகனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம் சோப் மேனுஃபேக்சருக்கு. ஓகேவா? ஆயில் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், ஆயில் என்னன்னு சொன்னால் ஃபேட் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். அப்போ ஆயில் is
in a iron tank. So iron tank னு சொன்னா ஒரு டேங்க் எடுத்துவாங்க. சரியா? இந்த டேங்குக்குள்ள என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? இது அயன் டேங்க். இந்த டேங்குக்குள்ள ஆயில் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆயிலும் ஒரு ஃபேட்டும். இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் 10%. 10% அல்கலைன் சொல்யூஷன். அப்போ அல்கலைன் அப்படின்னா என்ன சார்? இங்கே எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 சால்ட் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஹார்ட் சோப் அப்படின்னு சொன்னால் சோடியம் சால்ட்டு, சாஃப்ட் சோப் அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் சால்ட்டு. அப்போ நம்ம என்ன சோப் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த போல் இந்த அல்கலைன் சொல்யூஷனை ஒரு 10% டேங்கில் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணலாமா? அடுத்தது என்ன பண்ணுறோம்? இந்த டேங்கை பாயில் பண்ணுறோம். ஸோ அப்போ டேங்கை பாயில் பண்ணும்போது எது வரைக்கும் சார் பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிங் த ஸ்ட்ரீம் த்ரோ அவுட். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வெளியில் வரணும். ஸோ அது வரைக்கும் பாயில் பண்ண போதும். இதிலேருந்து ஸ்ட்ரீம் என்ன ஆகணும்? வெளியில் வரணும். ஸோ அது வரைக்கும் பாயில் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? ஆயில் கெட் ஹைட்ரலைஸ்டு ஆஃப்டர் 7 hours. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து எண்ணெயானது நீரால் பகுக்கப்படும். ஆயில் கெட் ஹைட்ரலைஸ்ட். ஹைட்ரலைஸ் அப்படின்னு சொன்னால் நீரால் பகுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சிம்பிளான மெத்தட், அவ்வளோதான். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ சாப்ளிகேஷன் ஆகும். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்? ஸோ நம்ம ஏதாவது ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் ஆர் ஃபேட். சரியா? ஆயில் ஆர் ஃபேட் எடுத்துக்கிறோம். எதில் எடுத்துக்கிறோம்? ஒரு அயன் டேங்க். ஓகேவா? அயன் டேங்க் எடுத்துக்கிறோம். அடுத்தது அது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்? 10% ஆஃப் அல்கலைன் சொல்யூஷன். அந்த அல்கலைன் சொல்யூஷன் நமக்கு சாஃப்ட் சோப் வேணும்னு சொன்னால் பொட்டாசியம் சால்ட்டு, ஹார்ட் சோப் வேணும்னு சொன்னால் சோடியம் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி பாயில் பண்ணுறோம். ஸோ எது வரைக்கும் பாயில் பண்ணுறோம்? ஸ்டீம் த்ரோ பாஸ் அவுட். நீராவி வெளியில் வர வரைக்கும் என்ன பண்ணணும்? பாயில் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதனுடைய லாஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஆயில் கெட் ஹைட்ரலைஸ்டு after 7 hours. And the second salting out of soap. சோப் வந்து உப்பிடுது. சால்டிங் அவுட் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சைஸ் வந்து பெருசாக போகுது. அதை பார்க்கலாமா? இப்போ இந்த மிக்சர் கூட, ஸோ இந்த மிக்சர் இருக்குல்ல, இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் காமன் சால்ட்டு. காமன் சால்ட் மீன்ஸ் வந்து NaCl, சோடியம் குளோரைடு. ஸோ இதெல்லாம் நம்ம காமன் சால்ட். காமன் சால்ட் ஆர் யூஸ்டு இன் டெய்லி ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். நம்ம அன்றாட உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த காமன் சால்ட். ஒரு காமன் சால்ட் ஆட் பண்ணும்போது சோப்பு என்ன ஆகும் அப்படின்னா precipitate in the tank. precipitate அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு வீழ்படிவாக படிஞ்சிடும். சால்ட் ஆட் பண்ண உடனே இந்த சோப்பு என்ன ஆகுது? precipitate in the tank. So after several hours the soap rises to top of the liquid. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு the soap rises top of the tank. டேங்கோட மேலே சோப்பு வந்துடும். எப்படி வரும் அப்படின்னா கர்டி மாஸ். ஒரு கர்டி மாஸ் மீன்ஸ் வந்து ஒரு திடமான பொருள், கெட்டியான ஒரு பொருளாக மேலே வந்துடும். அவ்வளோதான் சோப் மேனுஃபேக்சராக சோப்புடைய ப்ரிப்ரேஷன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ஹாட் வாட்டர் ஆன் சோப். சோப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொன்னால் ஹாட் வாட்டர் கண்டெயின் கால்சியம் 2+ அயன் அண்டு மெக்னீசியம் 2+ அயன். ஹாட் வாட்டரில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கால்சியமும் மெக்னீசியமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கால்சியம் அண்டு மெக்னீசியம் சோப்பு கூட ரியாக்ட் பண்ணும்போது கிளாத்தில் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் தின் லேயர் ஆஃப் ஸ்கம். ஸ்கம் பண்ணி என்ன சார் அப்படின்னா ஒரு விதமான ஒரு வீழ்படிவு போல் ஒரு கரை போன்ற ஒரு பகுதியை தான் நம்ம ஸ்கம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? அப்போ இந்த ஹார்ட் வாட்டர் சோப் கூட ரியாக்ட் பண்ணும்போது thin layer of scum வந்து ஃபார்ம் பண்ணிடும். இந்த scum என்ன ஆகும்? deposit on the cloth or skin. cloth ஆனா டெபாசிட் ஆகிடும். அதே போல் பாத்திங் பர்பஸுக்காக இருந்தாலும் நம்ம ஸ்கின்னுலேயும் டெபாசிட் ஆகிடும். அப்படி டெபாசிட் ஆகும்போது the rend the cloth, rend இந்த RUIN, இந்த rend அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா அழித்திடும். எதை அழிச்சிடும்? கிளாத்தாக இருந்தால் அந்த கிளாத்தே வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஸ்கின்னாக இருந்தால் அந்த ஸ்கம்மை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கிராச் போல் ஆகிடும். ஓகேவா? அதுதான் rend அப்படின்னு சொல்லுவோம். rend the cloth or skin. So detergent is suitable for hard water. But detergents are not affected by hard water. Detergent யூஸ் பண்ணும்போது ஹார்ட் வாட்டரில் எந்த எஃபெக்ட் ஆகாது. பட் சோப் யூஸ் பண்ணும்போது எஃபெக்ட் ஆகும். டியூ டு presence of hard water contain calcium 2+ ion and magnesium 2+ ion. So இதனுடைய கண்டினியூட்டி சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ல சோப் மட்டும் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ டிடர்ஜென்டோடைய manufacture of detergent we will see about in the next class. So thank you.